வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்கள் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூலேருந்து உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம டிலைட் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் இந்தியன் 2. டாக்டர் சங்கரோட இயக்கத்தில் கமல்ஹாசன் சாரோட நடிப்பில் வந்திருக்க இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன் 2. இந்த படம் சொல்லப்போனால் மிக்ஸ்டு ரிவ்யூஸுங்கிறத விட நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்திருக்குங்க. எனக்கு புரியுது அது ஏன் என்னன்ட்டு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி நம்ம நெகட்டிவ் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் பாசிட்டிவ் விஷயங்கள் என்னென்ன கதை எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். ஓகேங்களா, 1996 இந்தியன் படத்தோட ஃபஸ்ட் பார்ட் வந்துச்சு. அதில் வந்து இந்தியன் தாத்தா வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறது, நான் வந்து திரும்பி வருவேன், இந்தியன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்ட் 2ல் வந்து எல்லாருமே வந்து ஒரு நிறைய ஊழல்கள் போகுது ஆஸ் யூஷுவல். அதை தடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன் தாத்தா வரணும்னு சொல்லிட்டு கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி இந்தியன் தாத்தா வந்து வர வைக்கிறாங்க. வர வச்சதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்தது வந்து அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல, அதை வந்து நாட்டு மக்கள் கேட்க, அது மூலிமா ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து அவருக்கே திருப்பி ரிவர்ஸ் ஆகிறப்ப திருப்பி எல்லாருமே கோபேக் இண்டியன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் பொறுத்துக்கிட்டு அவர் வந்து திரும்பி போகிறாரு. அதுக்கப்புறம் இந்தியன் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஒன்று காட்டுறாங்க. அப்போ கூட அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஐ பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. அப்போ வந்து இந்தியன் 3 பற்றின ஒரு ஃப்ளாஷ் காட்டுறாங்க ட்ரெய்லர் மாதிரி. அதுவும் நல்லா இருந்தது. பட் இதுதான் இப்போ படத்தோட கதை சுருக்கங்க. அதாவது என்னென்னா, ஆஸ்யூஷுவல் லஞ்சம் தான். டேரக்டர் சங்கரோட படம்னாலவே லஞ்சம், ஊழல், அதை பற்றி தான் காட்டுறாங்க. பட் என்னென்னா, இந்த படத்தில் ஹானஸ்ட்லி படத்தோட ரைட்டிங் வந்து ரொம்ப வீக்காகவே இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் என்னென்னா, படத்தில் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு ரைட்டிங் தப்பாக இருக்குது, ரைட்டிங் வந்து இது இல்லைங்கிறதுக்காக வந்து படத்தை நம்ம வந்து ரொம்ப குறை சொல்லக்கூடாதுங்க. எனக்கு புரியுது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு படத்தில் வந்து அவ்வளோ கோடியாக குட்டி செலவழிச்சிட்டாங்களே, இந்த அமௌண்ட் வச்சுருந்தா இந்த அமௌண்ட் வச்சு இன்னும் ஒரு 10 படம் எடுத்துக்கலாமே. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து போட்டிருந்தார், நம்ம ஜேம்ஸ் வசந்தன் சார் தான், நான் டேரக்டாக பேர் சொல்கிறேன். இவ்வளோ கோடிகள் வந்து சாலிகிராமத்தில் ஃபிலிம் தமிழ் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கனவுகளோடு சுற்றிட்டு இருக்காங்க, படம் எடுக்க பட்ஜெட் இல்லாமல். பட் அது வந்து இன்னொருத்தர் படத்தில் வந்து கோடியாக போட்டு படத்தை வந்து வீணடிக்கிறாங்க, அந்த படத்தை வீணடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னோட ஒரே கொஸ்டின் என்னென்னா, இந்த படத்தில் நான் பாசிட்டிவாக சொல்ல போகிற விஷயங்கள் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அது என்னென்னா, இவர் சொன்ன மாதிரி கோடியாக கொட்டிட்டாங்கிறாங்கல்ல. பட் அந்த கோடியாக கொட்டுறதுக்கு முன்னாடி ஏன் கொட்டுறாங்க? அவருக்கு டாக்டர் சங்கருக்கு ஒரு விஷன் இருக்குது. அந்த விஷனுங்கிறத விட அவருக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குது, கிரியேட்டிவ் தாட் இருக்குது. ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து கதை வந்து ஓகே, ரொம்ப சுமார் தான், பழைய படத்தோட கதை தான், எல்லாம் பழைய அரைச்சிக்கான்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. பட் அதான் என்னென்னா, தாட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஓகேங்களா. படம் வந்து ஸ்லோவாக போகுது இல்லைன்னு சொல்லவே இல்லை. எக்ஸிக்யூஷன் இன் எவ்ரி பார்ட், எவ்ரி டீட்டெயிலிங் வே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்.ஜே. சூர்யா நீங்கள் எடுத்துக்கங்க. அவர் காமிச்ச விதமாக இருக்கட்டும், அவரோட வீடு செட்டப்பாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்.ஜே. சூர்யாவோட வீடு செட்டப் வந்து கிட்டத்தட்ட 8 கோடின்னு சொல்லிட்டு அவரே எஸ்.ஜே. சூர்யா அவர் வந்து ஒரு படத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ அவரையே அவங்களுக்கு மெனக்கட்டணும், டாக்டர் சங்கரையே அவ்வளோ மெனக்கெட்டு எஸ்.ஜே. சூர்யா காட்டணும். ஒரு பெரிய பணக்காரனா 4-5 கார் கட்டிட்டு போயிடலாமே, ஏன் காட்டுறாரு? அவருக்கு அந்த தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வருது? ஓகேங்களா, அது மாதிரி ஒன்று. இன்னொன்று, குஜராத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார், அவரை கொலை பண்ணுற ஒரு சீன் இருக்கும். அது வந்து ஒரு தங்க மாளிகை மாதிரி ஒரு செட்டப் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. கோல்டு செட்டப் ஒன்று போட்டிருப்பாங்க. அது நீங்கள் பார்த்தாவே தெரியும். அது வந்து அவ்வளோ ஒர்க் இருக்குது. முத்துராஜ் சார் தான் போட்டிருப்பாரு. அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஓகே, அவ்வளோ ஒர்க் இருந்து அவ்வளோ செலவு பண்ணி நல்லா பண்ண அந்த 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 என்டையர் போர்ஷன் சீனே நல்லாவே இருக்கும், ஓகேங்களா. ஒரு பெரிய பணக்காரனா இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சங்கரோட அந்த கிரியேட்டிவ் தாட் இருக்குங்களே, அதை வச்சுக்கோங்க. இன்னொன்று, கேலண்டர் சாங்னு ஒரு சாங் இருக்குது. டேரக்டர் விஜயமலையை தான் குறிக்கலாம் வச்சுக்கோங்க. விஜயமலையை கொல்ற ஒரு சீன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கேலண்டர் சாங் எடுப்பாங்க. அந்த கேலண்டர் சாங் வந்து எடுப்பாங்க, அதோட பேக்ட்ராப்பாக இருக்கட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேலண்டர் சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதில் வந்து அந்த பர்டிகுலர் அந்த சன்லைட் வந்து கிட்டத்தட்ட எவ்ரிடே வந்து 1.5 hour தான் இருக்குமா, ஓகேங்களா. அந்த 1.5 hourக்காக கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 4-5 years ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து செட்டப் பண்ணி அந்த 1.5 hour மட்டும் சாங் எடுத்துகிட்டு திருப்பி போயிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த க்ரியேட்டிவிட்டிலாம் எங்கேருந்து வருது? அந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயம் எடுக்கிறது. இப்போ இந்தியன் தாத்தா வந்து தாய்பேய் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. தாய்பேய் எங்கே? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சார் வந்து இருந்து அங்கே தான் கடைசியாக இருந்த இடம்னு சொல்லி சொல்கிற இடம். அங்கே தான் இந்தியன் தாத்தா போனார், அங்கேருந்து வராருங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணுறாங்க.
டைம் பீரியட் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சில சீன்ஸ் நல்லா லுக்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொஞ்சம் காட்டியிருப்பாங்க, அது நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட க்ரியேட்டிவிட்டி எங்கே, க்ரியேட்டிவிட்டி தாட். இப்போ நார்மலாக இப்போ அதர் மூவி டேரக்டர்ஸ் படத்துக்கும் இந்த சங்கர் படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அதர் மூவி படத்துக்கு போனாலும் அதே 120 கொடுக்க போகிறீங்க, டேரக்டர் சங்கர் படத்துக்கு போனாலும் 120 கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஒரு சில இடத்துல 200 இருக்கலாம், இங்கே 200 வச்சுக்கலாம், ஓகேங்களா. அங்கே நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு குப்பை படத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ஓகேங்க படம் சரியில்லைங்க, படம் நல்லா இருக்குங்க, சூப்பர் சூப்பர்னு சொல்கிறப்ப, இந்த படத்தில் அவர் இவ்வளோ விஷயம் இவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 7 இயர்ஸ் போயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. படத்தை வந்து 7 வருஷமாக இழைச்சிருக்காங்க. சொல்லப்போனால் படம் வந்து பார்ட் 3 கிடையாது, பார்ட் 2 மட்டும் தான் எடுத்தாங்க. படத்தோட லென்த்து ரொம்ப ஹையாக போனதுனால அதில் வந்து கட் பண்ண மனசு இல்லாமல் படத்தை வந்து பார்ட் 3 கொண்டு போயிட்டாங்க, ஓகேங்களா. இன்னொன்று சொல்லப்போனால் பார்ட் 3 தான் நிறைய விஷயம் இருக்குது. பட் வந்து பார்ட் 2 எஸ் சங்கர்ஸ் டெஃபரெண்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிறையா விஷயம் லென்த்தியாக சொல்லிட்டாங்க, அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரு சில விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்தியன் வந்து நீங்கள் 1996 சொல்லிட்டீங்க, இந்தியன் இது வந்து 2018 வச்சுங்க. ஸோ கரண்ட் ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும். ஸோ அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி சித்தார்த்தோட டீம் வந்து யூடியூப் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதர்மத்தில் தட்டி கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் சீன்லாம் வருது. அதில் பார்த்துட்டு தான் வந்து ஒரு சில ஆள்லாம் வந்து இது பண்ணுறாங்கலாம் காட்டுறாங்க. பட் இருந்தாலும் என்னென்னா, உங்களுக்கு எங்கேருந்து எப்படி சொல்லணும் தெரியல, பட் அந்த தாட் ப்ராசஸ் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு வேண்டா விதமாக சொல்லியிருப்பாங்க. ஏன் வந்து சங்கர் சார் வந்து இப்படி பண்ணார், அவரோட எழுத்து வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. புரியுதுங்க, எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் அதுக்குன்னு இந்தியன் படத்தை வந்து நான் பாராட்டியோ சீராட்டியோ பேசல. இந்தியன் 2 ஓகேங்களா, இந்தியன் 2 ஆவரேஜாக தான் இருக்குது. இது ஒரு ஆவரேஜான படம் தான். பட் நான் என்ன கேட்குறேன்னா, அப்கமிங் டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து அப்கமிங் டைரக்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கோடி 5 கோடி படத்தில் பட்ஜெட்டில் நீங்கள் படம் எடுக்கலாம். பட் இன் ஃபியூச்சர் உங்களுக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட் படம் வருது, உங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல, க்ரியேட்டிவிட்டி தாட்ஸ் இருக்கும்ல. நான் எனக்கு வந்து இப்படி ஒரு பாட்டு பண்ணணும், அப்படி ஒரு பாட்டு பண்ணணும், இப்படி ஒரு சீன் பண்ணணும், அப்படி ஒரு சீன் பண்ணணும். அதுக்கு ரெஃபரன்ஸில் எங்கேருந்து இருப்பீங்க? சங்கர் சார் தான். இப்போன்னு இல்லை, எல்லா டைமுமே சங்கர் சார் படத்தில் தான் ரெஃபரன்ஸ் நிறைய எடுப்பாங்க, ஓகேங்களா. ஒரு சில டைம் வந்து ராஜமௌழி சாரே வந்து வியந்து சங்கர் சாரோட க்ரியேட்டிவிட்டியை வந்து ரொம்ப வியந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுக்குன்னு நான் ரொம்ப சங்கர் சார் சோப்பெலாம் போடல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சங்கர் சாரோட க்ரியேட்டிவிட்டி தாட் அது வந்து எல்லா டேரக்டர்ஸுக்கும் வராது. இதுதான் நான் சொல்ல வரேன், ஓகேங்களா. மேற்கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறது, எஸ் படம் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ தான். படத்தில் நிறைய விஷயம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என்ன சொல்கிறது, இந்தியன் வந்து 20 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிக்காங்கன்னு. மேபி இந்த ட்ரிம்டு வெர்ஷன் மேபி மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலாம். பட் இருந்தாலும் சங்கர் சார் வந்து அவருக்கு என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து நம்ம வந்து அறிவுரை சொல்கிற இடத்துல நம்மளாம் இல்லை, நான் இல்லை சொல்லப்போனால், ஓகேங்களா. பட் என்னென்னா ஒன்று அவரோட ரைட்டிங் டீம் வந்து அவர் வந்து ஆஃப்டர் சுஜாதா சார் போனதுக்கப்புறம் அவரோட ரைட்டிங் டீம் ரொம்ப டவுனாக இருக்குது, ரைட்டிங்ஸ் ரொம்ப பூராக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல விட. ஆனால் அவரோட எக்ஸிக்யூஷன் இன்னமும் டாப்பில் தாங்க இருக்குது. அவரோட எக்ஸிக்யூஷன் திங்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட்னா அந்த ஸ்டாண்டர்ட் எப்போ தான் ஒவ்வொரு படத்துக்கு மேலே படம் வந்து அவரோட ஸ்டாண்டர்ட் திங்ஸ் வந்து அவர் ஹைப் பண்ணி தான் போகிறாரு அவரோட எக்ஸிக்யூஷன் திங்ஸில், ஓகேங்களா. யாரோ சொல்லியிருந்தாங்க இந்த படம் வந்து அட்லியே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. அட்லி பண்ணியிருந்தா ஏன் அது ஒரு அட்லியோட வேலை இருக்கும். எஸ், அட்லியும் வந்து இந்த மாதிரி தான் கதை ஒன்றுமே இருக்காது, உப்புமா சப்புமா தான் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் அவர் சக்ஸஸ் ஆயிடுவார். அதுதான் சங்கர் சாரும் பண்ணுறாரு, பண்ணியிருக்காரு இந்த படத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் 2 படம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை பார்க்கணுங்க. இந்த படம் கண்டிப்பாக 1 டைம் வாட்ச் தான். நான் வந்து 2 டைம் வாட்ச் 3 டைம் வாட்ச்னு சொல்லவே இல்லை. படம் வந்து 1 டைம் வாட்ச் தான். அந்த 1 டைம் நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். ஓகே, ஒரு ஜென்ரல் காமன் ஆடியன்ஸ்க்கு கூட இது வந்து 1 டைம் வாட்ச் தாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் காமெடிஸ் வந்து இந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஐயோ படம் ஆல்ரெடி மைண்டப் பண்ணிக்கோங்க, படம் ஆல்ரெடி மொக்கையாக தான் இருக்குன்னு போய் உட்காரப்ப கண்டிப்பாக அது மொக்கையாக தான் இருக்க போகுது அவங்களுக்கு. ஸோ படத்தில் வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சங்கர் சாரோட க்ரியேட்டிவிட்டி பாருங்கள், அந்த விஷயத்தை பாருங்கள். அதை நீங்கள் வந்து அதை நீங்கள் மாதிரி பண்ணணும்னு இல்லை, அட்லீஸ்ட் அது மாதிரி யோசிக்கலாம். நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்களா, நீங்கள் அது மாதிரி யோசிங்க. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களா, சங்கர் சார் அளவுக்கு ஒரு ஈக்குவலாக நம்மளுக்கு இன்னும் பட்ஜெட் வராதே அப்படின்னு யோசிக்கலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட் 2-3 படம் ஹிந்தி ஹிட் கொடுத்தீங்கன்னா 4-5 படத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி தாட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம், தாட்ஸ் கிடைக்கலாம். அது நீங்கள் எங்கேருந்து ரெஃபரன்ஸ் இருப்பீங்க, சங்கர் சார் படத்தில் தான் இருக்க முடியும். ஸோ திரும்ப ஐ திங்க் நான் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன எதனால் வந்து நான் இவ்வளோ இதாக பேசுகிறேன்னா, எங்கள் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஓகே, எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சதா எனக்கு தெரியல, எனக்கு ஆவரேஜாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. பட் ஒவ்வொரு
ஓவராக அதை பற்றி நெகட்டிவ் விஷயங்கள் பார்க்க பார்க்க வந்து சரி நான் ஒரு வீடியோ போடலாம். அது வந்து ரிவ்யூவாவா இல்லை வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக எனக்கு தெரியல. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கங்க. பட் எனக்கு இது தோணுச்சு. என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் மைலோன்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த நண்பர். என்ன சொல்கிறது, அவர் வந்து இப்போ அப்கமிங் டேரக்டராக இருக்கார். ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குது. அவர் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. அது இன்கேஸ் அது சங்கர் சார் கண்பட வர அது போச்சு இன்னும் சந்தோஷம். ஏன்னா இன் ஃபியூச்சர் மூவிஸில் மேபி இவரோட இன்புட்ஸ் கூட அவருக்கு வந்து கிடைக்கலாமேன்னு நான் நினச்சேன். ஸோ அது எஃபியில் நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி நான் அதில் வந்து அந்த லிங்க்கை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் அந்த லிங்க் நீங்கள் பாருங்கள். மீன்ஸ் சங்கர் வந்து அவரோட கிரியேட்டிவிட்டியில் வந்து இதுதான் திரைக்கதைன்னு சொல்லி போட்டிருந்தார்ல, இந்தியன் தந்தாக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இன்கேஸ் மைலோ என்னோட நண்பர் வந்து மைலோ வந்து அவர் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ அது வந்து இன்னும் நல்லா இருந்தது. ஸோ அந்த பாயிண்ட் கூட சங்கர் சார் கருத்தில் கொண்டார்னா மேபி இந்த வீடியோ ரீச் ஆகுது இல்லையோ, ஐ திங்க் அந்த 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 கருத்து சங்கர் சார் ரீச் ஆனால் எனக்கு போதும். இன்னொன்று, யாருமே வந்து சங்கர் சார் குறை சொல்கிற அளவுக்கு இன்னும் அவங்களாம் வளரல. நான் ஓப்பனாக சொல்லப்போனால் வளரணும். அட்லீஸ்ட் அவர் படத்தை இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணலாம், எல்லாம் நல்லா பண்ணலாம். நான் உங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி என் நண்பரோட மைலோ நண்பரோட அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் அதை உள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீன். அவர் நீங்கள் இந்தியன் 2 பார்த்துட்டு இந்த சீன்லாம் பார்த்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாருங்கள். மேற்கொண்டு இந்த படத்தை பற்றி நான் என்ன பேசுகிறது, ஒன்றே தாங்க. இதில் வந்து சங்கர் சார் என்ன அவாய்ட் பண்ணிக்கலாங்களோட அவர் ஆக்சுவலி கரெக்டாக தான் யோசிச்சார். கரண்ட் ட்ரெண்டோட போகிறோம், இந்தியன் 2 வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறோம், நம்ம வந்து ஏன் அனிருத்தை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ சொல்லப்போனால் சாங்ஸ் கூட 1-2 சாங்ஸ் ஓகே. ஈவன் தான் கேலண்டர் சாங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேலண்டர் அந்த மேக்கிங்கும் சரி, அந்த சாங்கோட மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு கேலண்டர். அதுக்கப்புறம் தாத்தா வராரு, தென் கம்பேக் இண்டியன் ஓகே, தென் பரான்னு சொல்லிட்டு ஒரு சாங். அந்த சாங் மேபி நெக்ஸ்ட்டு பார்ட் 3 தான் வருது. ஸோ அதை பற்றி நம்ம பேசணும். இதெல்லாம் சாங்ஸ் வைஸ் ஓகே. பட் பிஜிஎம்மில் அனிருத் வந்து ரொம்ப 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 இது வரைக்கும் அவரோட ஸ்டாண்டர்டில் இது மாதிரி இந்தளவுக்கு அவர் டவுனாக பண்ணதில்லை. இது ரொம்ப டவுன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து கண்டிப்பாக பார்ட் 3 அவர் தான் பண்ண போகிறாரு. என்ன தான் ஏஆர் ரஹ்மான் சார் பண்ண முடியாது. பார்ட் 3 கொஞ்சம் பார்த்து பண்ணணும், அவ்வளோதான். பட் என்னென்னா சங்கர் சார் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் சார்ட்டே விட்டுருக்கலாம். இந்தியன் 3 ஏஆர் ரஹ்மான் சார்ட்டே விட்டுருந்தா இந்த படம் என்ன தான் இவ்வளோ ஸ்லோவாக இவ்வளோ டவுனாக இருந்தாலும் அவரோட ஒரு பிஜிஎம் அதில் ஒரு சாங்ஸ் வந்து இன்னும் ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கும். தென் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கவுண்டமணி செந்தில் மாதிரி ஒரு பேரப் இருந்தாங்க. ஒரு காமெடி ஜனர் இருந்தது. இந்த பாட்டில் அது மிஸ் ஆச்சு. மேபி சந்தானம் சாரையோ இல்லை வந்து இப்போ கரண்ட் பீக்கில் இருக்க யோகி பாபு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2-3 பேரை வந்து மேபி ஸ்க்ரீன் பிளே யூஸ் பண்ணிடலாம். மேபி அவர் ஏன் ஆல்ரெடி லென்த்தியாக இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ண மாட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, பார்ட் 3 கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன். பார்ட் 3 நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பார்ட் 3 நீங்கள் பார்க்க முடியாது, பார்ட் 2 போய் பாருங்கள். ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கக்கூடாத அளவுக்குலாம் ஒர்ஸ்ட்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ₹180 ₹100 நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணலாம். அதுக்கு உண்டான ஒர்த்தான மூவி தான் இந்த இந்தியன் 2. மற்றபடி நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு இது வந்து ஒர்ஸ்ட் மூவிலாம் கிடையாதுங்க. நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தான். இது நீங்கள் வந்து டாக்டர் சங்கரோட எக்ஸிக்யூஷன், அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி, அந்த தாட் ப்ராசஸ்க்காகவே நீங்கள் போய் உட்காந்து பார்க்கலாம். ஓகேங்களா? டைம் கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் நீங்கள் போய் தனியாக போய் பாருங்கள். கண்டிப்பாக வெறுக்கத்தக்கவோ அவாய்ட் பண்ண வேண்டிய படமோ இந்தியன் 2 கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் இந்தியன் 2. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வாரம் இல்லை அடுத்த ஒரு நல்ல ஒரு படத்தோட ரிவ்யூ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மிக்க சந்தோஷம். நன்றிங்க.